பப்ளிக் செக்டர் பேங்க் சொல்லுங்க, பிரைவேட் செக்டர் பேங்கோட ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் நம்ம கொடுத்துட்ருக்கு. அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தா ஹையஸ்ட் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பேங்க் இருந்தால் 59% கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோல்டிங் பண்ண ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம், நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 30% இந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் நமக்கு. அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க கைஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம இன்னைக்கு புது கான்செப்ட் பார்க்கலாங்க. நம்ம பிஎஸ்யூ பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த 2024 பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு 10 பப்ளிக் செக்டார் பேங்க் நம்ம கையில் வச்சுருக்கோம். இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயினாக பார்க்கறது மார்க்கெட் கேபிடலேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று மெயின். அடுத்து வந்து பி ரேஷியோ. நம்ம பேங்க் செக்டார் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பி ரேஷியோ 13.5% இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெட்ரு கம்பெனி நம்ம கன்சிடர் பண்ணாங்க. நமக்கு அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஃபேவரெட்டு. இதோட பி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்லி ரொம்ப லோவாக தாங்க இருக்குது. கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா 19.91 இருக்குது உங்களுக்கு. இது ஐபிஎல் தான் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பட்டு மார்க்கெட் வேல்யூஷன் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 1,51,952 இருக்குது உங்களுக்கு இதில். ஆனால் ஒரு பெட்ரு ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் 0.47 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இதோட பி ரேஷியோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதர் கம்பெனியோட பி ரேஷியோ கம்பேர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14.53 இருக்குது உங்களுக்கு. இதில் இண்டஸ்ட்ரி ஃபீ இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேப் எடுத்திங்க அப்படின்னா இதுவும் சேம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா 1,18,054 crore வச்சுருக்காங்க உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா டைப் மிகப்பெரிய லெவல் இருக்குது. என்னோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ணுற இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ தாங்க. எஸ்பிஐ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த குவார்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சும்மா அமேசிங்காக இருக்குது உங்களுக்கு. இதில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி உங்களுக்கு. பி ரேஷியோ கம்பேர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,40,787 crores உங்களுக்கு வச்சுருக்காங்க. பி ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11.61 இருக்குது. அரௌண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு 13.5 இருந்தால் போதும் நமக்கு பி ரேஷியோ அரௌண்டாக கம்பேர் பண்ணும்போது. ஆனால் மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1.36% வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருங்க. போன இயர் குவார்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோட பர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ கன்சிடர் பண்ணலாம், பஞ்சாப் நேஷனல் பேங்க் கன்சிடர் பண்ணலாம், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கன்சிடர் பண்ணலாங்க. மற்ற பேங்க் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூசிஓ பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கம்பேர் பண்ணும்போது இந்த 3 பேங்க் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ எனக்கு கன்சிடர் பண்ணால் நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது. கண்டிப்பாக செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மக்களே.